2 பூனையும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பெருசாகிடுச்சு. நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டேன், சாப்பிட்டுச்சு. ஆனால் இன்னும் வந்துட்டு கிட்டத்தில் போக முடியல, தூரமாக நின்று தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன தான் சாப்பாடு போட்டாலும் வந்து இந்த காட்டில் வளர்கிற பூனைங்க வந்து மனிதர்கள்ட்ட நெருங்கிறது இல்லை. அதே போல் வீட்டில் வளர்த்த பூனையாக இருந்தாலும் கொஞ்ச நாள் காட்டில் இருந்து பழகிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் நெருங்கிறதில்ல. அது வீட்டில் நான் ஒரு தடவை பூனை வளர்த்தேன், அதன் மூலமாக தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த பூனைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்துட்டு நம்ம பால் வைக்கிறோமா, இருந்தாலும் வந்துட்டு நம்ம கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றது இல்லை. நான் கருவாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கு. நான் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்துலேயே வர்றது இல்லை. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுவே தனியாக வந்து காட்டில் வேட்டையாட பழகிரும். அதுக்கப்புறம் நம்ம வர வேண்டியதில்லை. அப்புறம் வாழ்வும் இறப்பும் அதோட கையில் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துடும்.